ஹாய் ஹலோ வணக்கம் டு அனிமே தமிழ் ஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலோ லெவலிங் சீசன் 2ஓட எபிசோட் 2 ஓவரால் ஸ்டோரி. ரொம்ப டீப்பாக போவேனா, ஏன்னா அது தமிழில் வருது இந்த அனிமி டப் பண்ணி. ஸோ அதனால் நம்ம ஓவரால் ஸ்டோரி சொன்னால் போதும், மற்றபடி உள்ளே டீப்பாகலாம் சொல்ல வேணாம். நம்ம சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மூவி மாதிரி எடுத்துகிட்டு இதுலேருந்து 2 எபிசோடு என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணி மூவியாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இப்போ இருந்திருக்க 2 எபிசோடு பொறுத்த வரைக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் 2 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஹை லெவல் ரேங்க், இன்னொன்று லோ லெவல் ரேங்க்னு சொல்லி 2ஆக பிரித்து அனுப்பி விட்ருப்பாங்க. அனுப்பி விட்டதில் சங்ஜிங் ஃபைட் போட்டு அந்த பியர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவாப்புல அப்படின்னா ஷேடோவாக மாற்றிடுவாப்புல. அவர் எக்ரீஸ் அந்த இதில் ஒரு பவர் கிடச்சிருக்கலாம், அந்த அது மூலிமா இவங்க இந்த பியர்ஸையும் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி வெளில என்னன்னா, அந்த ரெட் கேட் வந்து அந்த கில்ட்லேருந்து வந்துடுவாங்க. கில்னு வந்து ரெட் கேட்டை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு ஜோக்கர் பையன் வருவான். ஜோக்கர் பையன் கிடையாது, வில்ல மாதிரியே ஒருத்தன் வருவான், மொட்டை மண்டை. அந்த மொட்டை மண்டை வந்துட்டு எப்பட்றா வேறு கில்டுக்காரனை வந்து உள்ளே விட்டீங்க எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணிட்டுருப்பான். அடுத்து இங்கே தப்பிச்ச ஏறாங்க என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஏறாங்க மட்டும் இங்கே தப்பிச்சிடும், இதில் போட்டு தள்ளிடுவாங்க அவங்க கேங்கில். அப்படி வரப்போ இவன் வந்து கத்திராடமா எப்பட்றா நீங்கள் மட்டும் உயிர் பிடிச்சிங்க உங்களை ஆவடிக்கிறப்ப சஞ்சீவன் அவனை தலையை தட்டி தள்ளி விட்ருவான். அந்த டைமத்தில் அந்த மெயின் வில்லன்ஸ் அந்த பார்க்கா வந்துடுவாங்க. பார்க்கா வந்தோன்னா அங்கேயே ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிடும். தலைவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் தலைவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சங்ஜிங்கோக்கு. அப்போ தான் வினோதமாக கேட்பேன், எப்பறம் உனக்கு அவன் பேசுகிறது புரியுது அப்படின்னோன்னா அவனுக்கு புரிஞ்சிடும் பார்க்காவுக்கு. ஸோ நீ வந்து ரொம்ப லெவல் பெரியுது, அதனால் நான் அவனுக்கு வந்து உயிர் பிச்சை கொடுக்குற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி மற்றவங்கள மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னொன்னே இவன் வந்ததே இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி வந்தது இல்லை, இங்கே வந்ததே இந்த லெவலை முடிக்கிறதுக்காக. இவன் அப்படி சும்மா விட்டுட்டு போவான். அதுவும் இவன் லெவலை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்டுமே இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இதை சும்மா விடுவானா வச்சு செஞ்சு விட்டு கடைசியில் ஃபைனல் பாஸ் ஃபைட் வரும். அந்த டைமில் மூளையை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த லூசு பைய வேறு இடையில இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி குறுக்க வந்திருப்பான். ஸோ அவனையும் போட்டு தள்ளிட்டு எக்ரிஸை வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை ஷேடோவாக மாற்றிடுவான். ஸோ இது மூலியமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த லெவலில் இருக்கிற மெயின் பாஸ் பார்காவை வந்து ஈஸியாக போட்டு தள்ள முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து இந்த ரேங்க் இருக்கானா அவனை வந்து ஷேடோவை மாற்றிருப்பான். அந்த அப்புறம் வந்து கேட்டை விட்டு வெளில வந்துடுவாங்க. வெளில வந்து இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க மீதி பேர்லாங்கிறப்ப இவன் வந்து இவன் மேலே ஹீரோ மேலே வந்து கேட்பான், இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னா சொல்ல முடியாமல் போகிறப்ப ஒரு மாதிரி கடுப்பில் கேட்குறப்ப, நான் உன் டீம்மேட்ஸில் 2 பேரும் நான் வந்து கூப்பிட்டு இருந்திருக்கேன் உயிரோட, நீ வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்னொன்னே அதுக்கப்புறம் இந்த சிவப்பு முடிக்காரன் சாடிப்பா அப்படின்ட்டு அனுப்பி விட்ருவாப்புல. அவன் சங்ஜிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அந்த கில்டு மெம்பர்ஸில் இருக்கிறவன்ட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் வந்து நம்ம கில்டில் சேரணுன்றான். ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொலை பண்ணி நினச்சி கொஞ்சம் சேட் ஆகிட்டுருவான். அப்புறம் காலையில் எப்போ டெய்லிங் ரெடிங் பண்ணி நம்ம சின்ன பையன் வந்துடுவாப்புல. அடுத்து போகும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க, எங்கே கிளம்புறாங்க தெரியல. இன்றைக்கி சீசன் 3ல் தெரியும்.